ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீகாந்த் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இன் இந்தியா. அதாவது புரத சத்து குறைபாடு இந்தியாவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய WHO ரெக்கமெண்டேஷன் படி ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் ஆனது உங்களோட பாடி வெயிட்டுக்கு இன்ட்டு 0.8 கிராம்ஸ் வந்து ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கணும். இப்போது 70 கிராம்ஸ் நீங்கள் இருக்கீங்கன்னா 70 இன்ட்டு 0.8 போட்டிங்கன்னா 56 கிராம்ஸ் வரும். அந்த 56 கிராம்ஸ் ப்ரோட்டீன் வந்து நீங்கள் எடுக்கணும். ஆனால் இந்தியாவில், எஸ்பெஷலி இன் சவுத் இந்தியாவில் வந்து அது வந்து 0.6 கிராம்ஸ் தான் ஆவரேஜாக எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. அதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட டயட் தான். நம்மளோட டயட் வந்து மோஸ்ட்லி சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரைஸ் டாமினன்ட் டயட் தான். அதாவது 3 வேளை ரைஸ் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க வந்து. ஸோ இதனால தான் வந்து இந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி ஏற்படுது. பட் நார்த் இந்தியாவில் வந்து அவங்க அதிகமாக கோதுமை தான் யூஸ் பண்ணுறாங்க. கோதுமையில் பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ்க்கு 10 to 12 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடச்சிருது 100 கிராம்ஸில் வந்து. பட் ரைஸில் வந்து பாயில்டு ரைஸில் வந்து 100 கிராம்ஸில் உங்களுக்கு 3 to 4 கிராம்ஸ் தான் வந்து ப்ரோட்டீன் கிடைக்குது வந்து. ஸோ இதுதான் நம்மளுடைய சவுத் இந்தியாவில் பிரச்சனை. அதுவும் நான் வெஜிடேரியன்ஸ்க்கு டெய்லி சிக்கன் அந்த மாதிரி எக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இந்த டெஃபிஷியன்சி வந்து கம்மி. பட் பியூர்லி வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகம். அதனால் இந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ரைஸ் 3 வேளை ரைஸ் சாப்பிட்றத முதல்ல நிறுத்தணும். ஒரு வேளை ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டு மீதி 2 வேளையும் வந்து சிறுதானியம், கோதுமை, அதாவது சிறுதானியத்தில் பார்த்திங்கன்னா கம்பு, கேழ்வரகு, சோளம், வரகு, திணை, சாமை இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நீங்கள் பயிறு வகைகள் எடுத்துக்கலாம் வந்து பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, அப்புறம் காராமணி இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து சத்து வந்து அதில் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பால் அலர்ஜி இல்லைன்னா நீங்கள் வந்து பன்னீர், சீஸு இல்லை பால் குடிக்கலாம் வந்து. அப்புறம் வந்து நீங்கள் ஒருவேளை ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் என்னால் இதெல்லாம் சரியாக சாப்பிட முடியல, நேரத்துக்கு சரியாக சாப்பிட முடியல, நீங்கள் வே ப்ரோட்டீன் வந்து சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது நான் சொல்கிறது வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி வந்து நம்ம தவிர்க்கலாம் வந்து. ஆனால் நான் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க டெய்லி வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வர்றது கிடையாது. நான் சொல்கிற விஷயம் வந்து வீக்லி வந்து சில பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, லைக் சண்டே அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அதிகமாக வருது. ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சினால என்னெல்லாம் பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.